ஹாய் ஹலோ மை டியர்ஸ். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்ததை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கதை தான் இது. இவ்வளோ நாள் நானும் இந்த கண்டென்ட் வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமலே இருந்தேங்க. ஓகே, இந்த வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏன் இவ்வளோ பொங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்லர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பியூட்டிஷியன் நல்லா தெரியும், சலூன் சர்வீஸ் தெரியும், அண்ட் வந்து சாரீ டிராப்பிங் தெரியும், மெஹந்தி ஆர்டிஸ்ட் படிச்சிருக்கேன், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் படிச்சிருக்கேன், டைலரிங் தெரியும், எல்லாமே எனக்கும் தெரியும். நானும் வந்து மிஸ் இந்தியா பிரைடல் அகாடமி அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு பார்லரும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டிக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ கோர்சஸ் நானுமே முடிச்சிருக்கேன். 2021 இந்த 2021ன்றது வந்து என்னோடய லைஃப்பை வந்து லைட்டாக புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். கொரோனா முடிஞ்சு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸுக்கெலாம் வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் வைரலாக போன ஒரு இயர் அது. அந்த இயரில் தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் நவம்பர் பேட்ச் முடித்தேன். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா, என்னுடைய குரு வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்த வீடியோவில் வந்து என் குரு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பின்னாடி வந்து சடையில் வேணி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே நீட்டாக ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க மேலே இன்ஸ்பயர்ட் ஆகி இவங்கக்கிட்ட போய் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபீல்டில் இருந்தேன். நான் பார்லரும் வந்து ஒரு 6 இயர்ஸாக வச்சுருந்தேன். என்னுடைய ப்ரொஃபைலை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய குரு அதில் கண்டுபிடிச்சி உடனே நான் வந்து என் குருவுக்கு வந்து நான் அந்த கிளாஸ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பேர் அந்த கிளாஸ்க்கு. அந்த 30 பேரில் ஒரு ஆளாக என்னோடய பேரையும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா. கிளாஸ் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்தது. நான் வந்து விழுப்புரம், என்னோட ஏரியா வந்து விழுப்புரம். பட் எனக்கு அதை வந்து கற்றுக்கணும், எனக்கு வந்து அதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் ஜாஸ்தி. இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால வந்து ஏதாச்சும் இந்த ஃபீல்டில் போய் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு. மணி மைண்டை வந்து செகண்டரி. பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஏதாவது நம்ம வித்தியாசமாக நம்ம பண்ணணும், நாமளும் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து இதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுக்கு முன்னாடி எனக்கு மேக்கப் தெரியும். நான் மேக்கப் போட்டிருக்கேன், கல்யாணத்துக்கு மேக்கப் போடுறேன், எல்லாத்துக்குமே மேக்கப் போட்டிருக்கேன். அதான் சொன்னேனே, பார்லர் நான் வச்சுருக்கேன். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நாள் நான் போய் கிளாஸில் 55,000 ரூபா ஃபீஸ் கட்டி நான் கிளாஸ்க்கு போயிட்டேன். நாள் போய் நான் கிளாஸில் உட்காடுறேன், ப்ராடக்ட் நாலேஜ் எடுக்கிறாங்க. நான் வந்து மேக்கப் போடும்போது ஃப்ராங்காக உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் ட்ரூத்தை தான் பேச வந்திருக்கேன். இதில் என்னென்னா, லாக்மி, டாஸ்லர், இதை தாண்டி எனக்கு அதிகப்படியாக தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மி. இது தாங்க எனக்கு தெரிஞ்ச ஃபவுண்டேஷன். இதை வச்சு நான் லிப்ஸ்டிக்கு மற்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். பிராண்டெல்லாம் தெரியாது. இது நார்மலாக நமக்கு இதுதான் பிராண்டுன்னு அப்போ தெரியும். இதை வச்சு அப்போ நான் மேக்கப் போட்டுருந்தேன். நல்லாவே மேக்கப் போட்டுட்ருந்தேன். அப்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா 5,000 ரூபா சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை வச்சு போடும்போதே 4,000 5,000 நான் சார்ஜஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு கிளாஸில் போய் உட்காரும் போது மேக் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மேக்குன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது ஒரு ஃபவுண்டேஷனோட பேர், அதாவது ஒரு ஃபவுண்டேஷனோட பிராண்டு பேர் அப்படிங்கிறதே அங்கே போய் தான் எனக்கு தெரியும். உண்மை அதுதான். நான் ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேன். அதுதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. அங்கே போயிட்டு ஃபவுண்டேஷன்ஸ் இத்தனை வெரைட்டி இருக்குது, ஐஷேடோஸ் இத்தனை வெரைட்டி இருக்குது, இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே நான் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கினேன். முக்கியமான விஷயம், நான் பிகினர் கிடையாது. ஆல்ரெடியே நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன், நான் பார்லரும் வச்சுருக்கேன். போய் அங்கே ஜாயின் பண்ணேன். நான் என்ன மாதிரி வந்து நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க. 30 பேர் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு சென்னையில் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. பட் நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தங்கலை. எங்களுக்கு ஹாஸ்டலுமே ரெஃபர் பண்ணாங்க. ஒரு ஹாஸ்டலில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். 15 நாள் ஒர்க் ஷாப் இது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாஸ்டல் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹாஸ்டலில் ஒரு நாளைக்கு சாப்பாடோடு சேர்த்து 800. அந்த சாப்பாடு படுங்கேவலமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. இதுதான் பிடிக்காம வெளியிலையும் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ 800ஓட ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியில் சாப்பாடு. கூட இருந்த பிள்ளைங்கள்லாம், எங்கள் கூட கிளாஸ் படிக்க வந்த பிள்ளைங்களாம் எங்கள் மேலே பாவப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அப்படி ஒரு 15 days கிளாஸை வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகே,
எல்லாமே ஓகே. நல்லா அவங்க வந்து சொல்லி கொடுத்தது நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வாங்கின அமௌண்ட் அதுக்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் நான் கொஷின் மார்க்கில் தான் இருக்கேன். இவ்வளோ காசு வாங்கிட்டு இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாங்களே, இது வர்த்தான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சரி ஓகேங்க, நான் வந்து கம்ப்ளீட் பிகினர் கிடையாது. எனக்கு ஆல்ரெடியே கொஞ்சம் அதை பற்றின நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் பிகினராக வந்தாங்க, அவங்கெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே. எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பிள்ளைங்க வந்து அழுவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி எங்கள் பேட்சில் கம்ப்ளீட் பண்ண அந்த 30 பேருமே இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதில் அவ்வளோவா பெருசாக வந்து அவங்களால எதுவுமே எடுக்க முடியலங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமே. அவங்கவுங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சாங்க. நாங்கள் எல்லாருமே போனோம். எங்களுக்கு அப்புறம் வந்து நிறைய பேட்சஸ்மே அந்த கெட் டுகெதரில் வந்திருந்தாங்க. அந்த கெட் டுகெதரில் கேட்கும்போது எங்களோட பேட்சில் யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்கள யாருமே இந்த ஒர்க்கை பண்ணல, எல்லாரும் விட்டுட்டாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 4-5 பேர் மட்டும்தான் இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து அக்கம்பனேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு தொழிலும் கூட இருக்குதுன்றதால இதில் எங்களால் ஓரளவுக்கு வெளியில் வர முடிஞ்சுது. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தாண்டி அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வந்து விட்டுட்டு அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மணி வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு இல்லைங்களா. அதனால அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போயிட்டாங்க. இதை பேஷனாக எடுத்து பண்ணவங்க மட்டும் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம் நடந்தது. இப்போ ஏமா இந்த டாப்பிக்கை நீ பேச வர? நான் இவ்வளோ நேரம் என்னை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி தூன்னு துப்பிக்கிட்டு இப்படிலாம் டெவலப் ஆகிட்டு நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒரு 2 days பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஐடி வந்து என்னோட ப்ரொஃபைலில் வந்து வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஆக்டிவாகவும் இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு. என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350க்கும் கம்மியாக தான் இருப்பாங்க. அவ்வளோவா இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸும் கிடையாது. நான் என் வேலையை பார்ப்பேன், ஓகேங்களா. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னொருத்த சக ஆர்டிஸ்ட்டை பற்றி என்னென்னா ரொம்ப வந்து தரம் தாழ்த்தி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஒரு லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அது பேர் ரீக்ரியேட் இல்லை, இன்னொருத்தவங்க பண்ணது தான் ரீக்ரியேட்டுன்னு கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து பிடிக்கல. அதனால நான் என்ன போய் கமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க ஆக்சுவலாக கமெண்ட்டை வந்து வரவேற்கிறாங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்க கமெண்ட்டை வரவேற்றாங்க. அப்போ எனக்கு அந்த விஷயம் வந்து தப்பாக என்ன பட்டுச்சுன்னா, நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை அப்கிரேட் பண்ணுங்கள், அதுக்காக சக ஆர்டிஸ்ட்டை வந்து கீழ் நோக்கி பேசக்கூடாதுன்றதுக்காக நான் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர் ஆர்டிஸ்ட்னு கூடமே வச்சுக்கோங்களேன். நான் பிகினர் ஆர்டிஸ்ட் தான் நான் வச்சுக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொஃபைல் கிடையாது, நான் பெரிய ஆளும் கிடையாது, எனக்கு வேலையே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து கோ ஆர்டிஸ்ட்டை வந்து தப்பாக பேசணும்னு அவசியம் இல்லையா. எனக்கு வந்து நான் ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படிங்கிறதால எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால் நான் கமெண்ட் போட்டேன். ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் தவறாக பேசி நீங்கள் அதனால வந்து வியூஸையோ லைக்ஸையோ வாங்கி உங்கள் ப்ரொஃபைல் அப்கிரேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லையா. அதனால் வந்து அடுத்தவங்களுடைய இதை வந்து பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இதை ஏன் பெருசாக பேசணும்னு நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து அதில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து வாய்ஸாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க, ரொம்ப பிஸியான்ட்டு அந்த பிஸியை வந்து அவங்க ரொம்ப அழுத்த திருத்தமாக சொன்னதால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அஃப்கோர்ஸ் நான் பிஸியாக தான் இருக்கேன். ஆஸ் அ மதரா, ஆஸ் அ டாட்டரா, ஆஸ் அ ஒய்ஃபா, எல்லாமும் நான் பிஸியாக தான் இருக்கேன். அந்த பிஸின்னு பேசின மேனுக்கு தான் இந்த ரிப்ளை, ஓகேவா. நான் பிஸியாக தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுன்றது மட்டும் பாரு, ஓகேவா. வந்தம்மா, ப்ரொஃபைலை வச்சு சம்பாரிச்சோமா, ஏமாத்தனமா, குரலி வித்த காமிச்சோமா, போனோமான்னு இருங்க. ஏன்னா எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் ஒருத்தவங்க கூட கால் பைசாவுக்கு கூட மதிக்கிறது இல்லை. ஏன்னா இதை வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவில் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சம்பாதிக்கணும்னு மோட்டிவில் வரீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள்லாம் எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்க? இந்த இன்ஸ்டாகிராமில் அவங்க போடுற ரீல்ஸை பார்த்து தானே இன்ஸ்பயர் ஆகுறீங்க. 4 மாடல்ஸை கூட்டு உட்கார வச்சு அவங்க மூஞ்சில் நல்லா தடவி அதை பல ஆல்ரெடியே அவங்க அழகாக தான் இருப்பாங்க. மாடல்ஸ்னாலே அவங்கள மெயின்டைன் பண்ணி அவங்க அழகாக தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே மெருகேற்றும் போது இன்னும் அழகாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து கேமராவை வச்சு டைரக்ஷனாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாடல்ஸ் பார்க்குறதுக்கு அழகாக தாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாடல்ஸை பார்த்து ஏமாதி உங்கள் ஒர்க்கு சூப்பராக இருக்குன்னு இன்ஸ்பயர் ஆகி நீங்களுமே போகிறீங்க.
ஆனால் அதுக்கு விசுவாசமாக எல்லா ஆர்டிஸ்டையும் நான் குறை சொல்ல வரலைங்க. சூப்பரான ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. வாங்குற காசுக்கு ரொம்ப நல்லா உழைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு மேலே வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை மேலே தூக்கி விடாதீங்கன்னு தான் நான் பேச வரேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ்ஸை வச்சுக்கிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி விட்டுட்ருக்கீங்க. அவங்க நம்மளை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் உண்மை. நம்மளாம் சின்ன சின்ன பார்லர்ஸ் வச்சுருக்கோம், இப்படி போனால் நம்ம இப்படி சம்பாதிக்கலாம், ஓகேங்க நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம போகிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, 55,000 ஃபீஸ் வாங்கிட்டு எவனா ஒருத்தவங்க வருவான், அவங்க டாப் லீடிங்கில் இருக்காங்கன்னா ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுங்க இவ்வளோ ரூபாய்க்குட்டு. ஸோ நீங்கள் 55,000 ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வேனிட்டி கொடுக்குறோம், இந்த ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்குறோம், இந்த பிராண்டோட ஃபவுண்டேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லி கிளாஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, நான் என்ன கேட்குறேன், 55,000 ஃபீஸ் வாங்குறதுக்கு பதிலாக கம்மியாக ஃபீஸை வாங்கிக்கிட்டு நீ எங்களுக்கு உன்னோட நாலேஜை ஷேர் பண்ணி விடு, எங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் எல்லாம் ஃப்ரீயாக 55,000 ஃபீஸ் வாங்கி நீங்கள் ஏங்க ப்ராடக்ட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ்க்கு போகிறதுக்கு 55,000 ஃபீஸ் கட்டினா மட்டும் பத்தாதுங்க, 2 லட்ச ரூபா கொடுத்து ப்ராடக்டை வாங்கி வேனிட்டியை ஃபில் பண்ணணும். முக்கியமாக இந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல ஒரு வெல் செட்டில்டு லொக்கேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு போகலாம், அந்த ப்ராடக்டை வாங்கலாம், நீங்கள் எவ்வளோக்கு வேணாலும் மேக்கப் பண்ணலாம், கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. இதுவே நீங்கள் ஒரு கிராமத்தை சுற்றி இருக்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட குரு போடுற அதே ப்ராடக்டை யூஸ் பண்ணி அதே மாதிரி மேக்கப் தான் நானும் போடுறேன். ஆனால் எனக்கு கொடுக்குற காசு 5,000 ரூபாய் ஒரு மேக்கப்புக்கு, ஹெச்டிக்கு. என் குரு வந்து பார்த்தீங்கன்னா 30 அபோவ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. குரு மட்டும் கிடையாது, நிறைய பேர் 30 அபோவ் வாங்கிட்டு இருக்காங்க. நானுமே அதே ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் தாங்க முக்கியம். நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் விளம்பரப்படுத்துங்க, பட் நீங்கள் இருக்கிற இடங்கிறது ஒன்று முக்கியம். இந்த காசை லோன் வாங்கியிருப்பீங்க, உங்களோட நகையை நீங்கள் வந்து உங்கள் சுயக்காலில் நிற்கணுன்றதுக்காக நகையை அடமானம் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த கிளாஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது வர்த்தான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை உங்களால் 10 வருஷம் ஆனாலும் எடுக்கவே முடியாதுங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலியை விட்டு உங்களோட எல்லாத்தையும் விட்டு பைத்தியம் மாதிரி ஆகி அந்த வேனிட்டியை தூக்கிட்டு எங்கே பார்த்தாலும் போய் செருப்படி வாங்கி இப்படியெல்லாம் தாங்க அந்த காசை 10 வருஷம் கழிச்சு உங்களால் சம்பாதிக்க முடியும். இவங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க. யார் தெரியுங்களா, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்கங்க. உங்களால் சம்பாதிக்கவே முடியாது, கடைசி வரைக்கும் சம்பாதிக்க முடியாது. மல்டிபிள் தொழில் இருக்கிறதால தாங்க இந்த பார்லர் வச்சு கூட நான் உட்காந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதே லட்ச லட்சம் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி இந்த குரலி வித்தை காட்டுறதெல்லாம் பார்த்து ஏமாந்து போய் என்ன மாதிரி நீங்கள் போய் காசு கொடுத்துட்டு இருக்காதீங்க. நான் வந்து ஓரளவுக்கு ஏதோ எடுத்துகிட்டு வரேங்க, ஆனால் உங்களால் எடுக்க முடியுமான்றத ஆதங்கப்பட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டையும் குறை சொல்ல வரல. என் கமெண்ட்டுக்கு நீங்கள் பிஸியான ஆளுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போவே நான் பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இப்போலாம் நாங்கள் போய் ஏமாற மாட்டோம். ஓகேங்களா, உங்களை நாங்கள் தான் மேலே ஏற்றி விட்ருக்கோம், நீங்கள் டைரெக்டாக போய் மேலே உட்காரல. ஓகே, தலையில் இருக்கிற கனத்தை கொஞ்சமாக வைங்க. ஓகேங்களா, ரொம்ப அதிகமாக கனம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிட் தாங்காமல் நீங்களே இறக்கிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ வந்து கனத்தை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் பின்னாடி வந்த பாதைகளை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன துருப்பு சீட்டு கிடச்சிருக்கும். அதுக்காக அதையே பயன்படுத்தி நம்ம மேலே போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க. ஓகே, எங்களுக்கு உங்களை தூக்கி விடவும் தெரியும், கீழே இறக்கி விடவும் தெரியும். ஸோ எது ரியாலிட்டிக்கோ உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே போங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க காலை பிடிச்சி இழுத்து தான் மேலே ஏறணும், அடுத்தவங்க பண்ணுறதை சுட்டி காட்டி தான் மேலே ஏறணும்னா பண்ணாதீங்க. சக ஆர்டிஸ்ட்டை குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் வருதுன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் வரும். உங்களுக்கு என்ன வருதுன்னா அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்களோட ஃபெமிலியர் எடுத்துகிட்டு வந்து போடாதீங்க, அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து எப்படி இருக்குது தெரியுங்களா, நீங்கள் ஹை பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே டெவலப் ஆகிட்டு வரவங்க எங்கே உங்கள் பிளேஸ்க்கு வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நீங்கள் உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க கமெண்ட் தப்பாக போடாதீங்க. எல்லா நேரமும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுட்ருக்க மாட்டோம்ல, எங்களுக்கும் மூளை கொஞ்சம் வேலை செய்யும். அப்பப்போ நாங்களும் கொஞ்சம் யோசிப்போம். அந்த யோசிக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு என்ன நடக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக லட்ச லட்சமாக வந்து அவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க, ஃப்ளைட்டில் போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கங்க, வெளிநாடு போய் கூட கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு கருத்து கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, என்ன அப்படின்னா
அந்த மாதிரி கிளாஸ் எடுத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களாம். அந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். நான் கூட நிறைய கோர்சஸ் கூட படிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மோசமாக வந்து காசு கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லை. மேபி இருந்தாங்கன்னா அப்கமிங் ஃப்யூச்சரில் வீடியோஸ் எதனா போச்சுன்னா கண்டிப்பாக நான் பார்க்குறேங்க. நீங்கள் சொன்ன இந்த கருத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே சத்தியமாக 100 ரூபாய் கொடுத்தாதான் நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் நிறைய செலிப்ரிட்டி ஆர்டிஸ்ட்டை பார்க்குறேன். நிறைய பேர் பேஜை கூட நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்படி சொன்னதை நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, என்னோட மனம் கவர்ந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி கிளிட்ஸ் அவங்கள தான் வந்து நான் சொல்லுவேன். இதில் பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. என்ன அப்படின்னா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஃபாலோவும் பண்ணியிருக்கேன். என்னென்னா அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பற்றின நாலேஜ் ரொம்ப நிறைய கொடுப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்க நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் விஷயம். ஏன்னா நிறைய விஷயங்கள் எவ்வளோ தூரம் தான் நம்ம வருஷம் கடந்து வந்தாலும் 8 வருஷம் போயிருக்கட்டும், 10 வருஷம் போயிருக்கட்டும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்குமே நம்ம பட்டிங் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு நினைப்பு எனக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டில் நான் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் வந்து இந்த பியூட்டிஷியன் மற்றதெல்லாம் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீப்தி மேமை வந்து நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஷேர் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் இருக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டுமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து கிளாஸ் போகணுன்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போங்க, உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுங்கள், நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். நல்ல ஆர்டிஸ்ட்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து உங்கள் மேலே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக லைஃப்பையும் லீட் பண்ணுங்கள். இந்த தொழில், அதாவது நீங்கள் கற்றுக்கிற எந்த தொழிலுமே உங்களுக்கு கை கொடுக்கும். இது மட்டும்தான் உண்மை. சுயமாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு உட்கார்றீங்கன்னா அது உங்களை என்னைக்கா இருந்தாலுமே கை தூக்குன்றது தான் உண்மை. கண்டிப்பாக வாங்க, இந்த பேஷனை பிடிச்சி வாங்க, இதை லைக் பண்ணி வாங்க, இதை லவ் பண்ணுங்கள், அதுவும் உங்களை பதிலுக்கு லவ் பண்ணும். முக்கியமான விஷயம், நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக தேர்ந்தெடுத்து போய் கற்றுக்கோங்க. இங்கே எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்படிங்கிற ஒரு வின்பத்தை டெய்லிக்குமே க்ரியேட் பண்ணி காசு கொடுத்து வியூவர்ஸை வந்து அதிகமாக்கிக்கிட்டு அப்புறம் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமாக்கிக்கிட்டு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல ஆர்டிஸ்டாக தேர்ந்தெடுத்து ஒரு பக்கா குவாலிட்டி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. நல்ல லைஃப்பில் முன்னாடி வாங்க, நிறைய விஷயங்களை பண்ணுங்கள். ரொம்ப இறங்கி போயும் சில விஷயங்களை பண்ணாதீங்க. அவங்க மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ்லாம் பார்த்து அவங்க மென்மேலும் உயர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி இருக்கோம், எப்படி போயிட்டுருக்கோம். நெகட்டிவாக ஒருத்தவங்களை தூக்கி விட்டுட்டு இருக்காதீங்க. பாசிட்டிவாக அவங்க எவ்வளோ வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஃபேஸ் காமிச்சிருப்பாங்க, வெளியில் அவங்க ஃபேஸ் வேறையாக இருக்கும். அந்த வெளியில் பார்த்த ஃபேஸை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து சக ஆர்டிஸ்ட்டை குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு வரதை அவங்க செய்கிறாங்க, உங்களுக்கு வரதை நீங்கள் செய்யுங்க. உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு நீங்கள் போங்க. உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நல்லதை மட்டுமே ஃபீட் பண்ணுங்கள். நெகட்டிவ்ஸ் தேவையில்லை. பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லிட்டு போங்களேன். இதுதாங்க என் கொந்தளிப்பு. நானும் உங்களை மாதிரி கிளாஸ் போயிட்டு இந்த இடத்துல உட்காந்து ஆக்சுவலாக 21 கற்றுக்கிட்டேன்னா 25 வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஓகேங்களா? 5 வருஷம் ஆயிடுச்சு. இவங்க பண்ணுற அலுப்பறை தாங்க முடியாமல் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். ஓகேங்களா? ரியலி தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நான் ஒரு வீடியோ 18 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோவை பார்க்கணுன்னா முழுசாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இதை மட்டும் பாருங்கள். கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. மேபி நீங்கள் நெகட்டிவாக கொடுங்க, பாசிட்டிவாக கொடுங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. ஆனால் இதுதான் உண்மை. இவ்வளோ நாள் உடைக்காத உண்மை யாராவது ஒருத்தவங்க சொல்லணும் இல்லைங்களா? கொந்தளிச்சு இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதான். கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எடுக்கலை. அது மட்டும்தான் உண்மை. மற்ற தொழில் தான் கை கொடுத்துட்ருக்குறது. வாங்குவோம் போடுவோம், வாங்குவோம் போடுவோம், இதாங்க கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக தொழிலெல்லாம் வந்து இன்னும் நான் வரல. மேபி இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகும் இதை நான் எடுக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன். சரியான விஷயத்த ஃபீட் பண்ணுங்கள், சரியான விஷயத்த வெளியில் அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.